சில மீட்டிங்ஸ்ல எல்லாம் ரிப்பீட்டடா ஒரு விஷயம் நான் சொல்றேன்ல, 2 பேருக்கு நடுவுல தான் போட்டி அப்படின்ட்டு. அது மேடைக்கு மேடை அவங்க அதை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால தோழர்களே, வரப்போற தேர்தல்ல நம்ம யாருன்னு காட்டணும், நம்ம பலம் என்னன்னு காட்டணும். அதுக்காக அந்த பலமான அந்த பவர்ஃபுல்லான ஆயுதத்தை நம்ம கையில எடுக்கணும். அந்த ஆயுதம் வேற எதுவுமே இல்ல, ஓட்டு, வாக்கு, ஜனநாயகம். அது இருந்தாதான் நம்ம அந்த வெற்றியை நோக்கி நம்மளால பயணிக்க முடியும். தமிழ்நாடு அந்த வாக்குச்சாவடி முன்னாடி திரண்டு நிக்கணும். அதை பார்த்துட்டு தமிழ்நாடே தமிழக வெற்றி கழகமா இல்ல தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாடா அப்படின்ற மாதிரி இருக்கணும். வீடுன்னு ஒண்ணு இருந்தாதான் ஓடு மாத்த முடியும்னு அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஓட்டுன்னு ஒண்ணு இருந்தாதான் இந்த நாட்டையே காப்பாற்ற முடியும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த எனிமரேஷன் ஃபார்ம் நீங்க ஆன்லைன்ல நீங்க ஃபில்அப் பண்ணும் போது அதுல ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது உங்களுடைய ஓட்டர் ஐடியில இருக்கிற உங்க பேரும் ஆதார் கார்டுல இருக்கிற பேரும் அந்த ஸ்பெல்லிங் இனிஷியல்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருந்தாதான் அது அக்செப்ட் ஆகும், இல்லைன்னா அக்செப்ட் ஆகாது. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. அது கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கலாமேன்னு கேட்டதுக்கு அதெல்லாம் முடியாது, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, அதுக்கெல்லாம் ஆளுங்க இல்லை, பண்ண முடியாதுன்னு ரிப்ளை பண்ணிட்டாங்க. ஸோ அதனால மைடியர் டிவிகே தோழர்களே, மைடியர் ஜென்சி படை பலமே, உஷாரா இருங்க, கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.